இந்த அருமையான நாளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலேயும் கூட கர்த்தருடைய வசனத்தை கூறுகிறேன். இந்த மாதம் நம்மளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். கர்த்தராகிய ஆண்டவரை தேடுகிறவர்கள் ஒரு நாளும் கவலைப்படாமல் கர்த்தருக்குள் வாழ வேண்டும். சங்கீதம் 37 அதனுடைய 3வது வசனம், கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மீந்து கொள். கர்த்தரை நம்பி நன்மை செய். நம்ம நன்மை செய்யணும். நன்மைகள் செய்வோமாக. அநேகருக்கு உணவு கொடுப்போமாக. நம்மளுக்கு இல்லை, ஆனாலும் மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். ஒருவனுக்கு நன்மை செய்ய அறிந்திருந்து அது செய்யாமல் போனால் அது பாவமாக இருக்கும்னு பைபிளில் போட்டிருக்கு. நன்மை செய்ய திராணி இருந்து அது செய்யாமல் போனால் அது பாவமாக இருக்கும். ஆகவே நாம் நன்மை செய்வோமாக. தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள்வோமாக. தேசத்தில் குடியிருந்து நம்ம இருக்கிற இடத்துல, வாழ்கிற இடத்துல உட்கார்ந்து கர்த்தரை தியானிப்போமாக. அநேக போராட்டங்கள் வரலாம், சஞ்சலங்கள், துயரங்கள், தோல்விகள், இவற்றின் மத்தியில் இயேசுவானவர் நன்மைக்காக மாற்றுவார். சகலது நன்மைக்கு எதுவாக மாற்றுவார் ஆண்டவராகிய இயேசுவானவர். கர்த்தர் எல்லாம் நன்மைக்காக, நம்ம நன்மையும் செய்ய வேண்டும். கர்த்தர் நன்மைக்காக எல்லாவற்றையும் மாற்றி போடுவார். இவ்வளோ அருமையான ஒரு ஆண்டவர் இயேசுவானவர். அவர் இருக பிடிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் தருகிறார். ஆகவே அவரை பறைசாற்றுவோமாக. தேசத்திலே உட்கார்ந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். நம்ம இருக்கிற இடத்துல உண்மை உத்தமமாக இருக்க வேண்டும். உண்மை உத்தமமாக இருக்கிற தாசனே, நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்த இதோ நான் உன்னை அதிகத்தில் அதிகாரியை வைப்பேன் என்று சொல்கிறார். கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கும் பொழுது அதிகத்தில் அதிகாரியை வைப்பேன், அதிகத்தில் உன்னை ஆசீர்வதிப்பேன். உலகத்தில் உள்ளவர் உன்னில் இருப்பவர், உலகத்தில் உள்ளவரை காட்டிலும் பெரியவர். நம்ம வாழ்கிற இயேசுவானவர் பெரியவர். அவருக்கெல்லாம் தெரியும். அவருக்கு நம்ம செஞ்சலும் தெரியும், நம்ம தோல்வியும் தெரியும். அவர் ஆசீர்வதிப்பாராக. தேசத்தில் உட்கார்ந்து சத்தியத்தை மேய்ந்து கொள்வோமாக. தேசத்தில் குடியிருந்து நன்மை செய்வோமாக. சிலர்களுக்கு பல தேவைகள் இருக்கும், ஆனால் ஆண்டவர் அவர்களுக்கு உதவி செய்வார். நாம் நன்மை செய்யும் பொழுது கர்த்தர் அதை பார்க்கிறார். நன்மை செய்வோமாக. இந்த நாட்களில் கர்த்தருடைய நன்மைகளை பெற்றுக்கொள்வோமாக. ஆமீன், ஆமீன்.